எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பீட்சானாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், இந்த ப்ராசஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணாமல் இருப்போம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் பீட்சா தான் செஞ்சு காட்ட போகிறேன். இது பிரெட் பீட்சா. இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் பீட்சா சாஸ் அதுவும் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பீட்சாக்கு தேவையான சாஸ் செய்யலாம். ஒரு கிண்ணத்தில் 1/2 கப் டொமேட்டோ கெச்சப், 1 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா நான் உப்பு எதுவும் போடலை. கெச்சப்பில் ஆல்ரெடி தேவையான அளவு உப்பும் சர்க்கரையும் இருக்கும். ஃப்ளேவர்ஸ் பேலன்ஸ் பண்ண இது போதும். ஒருவேளை உங்களுக்கு உப்பு வேணும்னு தோணுச்சுன்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ப்ராப்பர் பீட்சா சாஸுக்கு பதிலாக இந்த இன்ஸ்டன்ட் பீட்சா சாஸ் யூஸ் பண்ணலாம். சாஸ் இப்போ ரெடி. அடுத்து 200 கிராம் மொட்சரெல்லா சீஸ் துருவி வைங்க. இந்த பீட்சா செய்ய நான் ஒயிட் சாண்ட்விச் பிரெட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஹோல் வீட் பிரெட் இல்லைனா உங்களுக்கு விருப்பமான பிரெட் வெரைட்டி யூஸ் பண்ணலாம். பிரெட்டுக்கு ஷேப் கொடுக்க ரவுண்ட் கட்டர் வச்சு கட் பண்ணுறேன். அப்போ தான் மினி பீட்சா மாதிரி பார்க்க அழகாக இருக்கும். வேண்டாத பிரெட் துண்டுகளை வச்சு நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் செய்யலாம். க்ரம் சிக்கன் கட்லெட் செய்யும் போது அதை யூஸ் பண்ணலாம். இதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி வட்டமாக வேண்டாம்னா நீங்கள் பிரெட் ஸ்லைசஸ் அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். நான் 4 பிரெட் ஸ்லைசஸ் கட் பண்ணியிருக்கேன். 4 க்யூட்டான பீட்சா பேஸ் இப்போ ரெடி. ஒவ்வொரு ஸ்லைஸ்லேயும் இன்ஸ்டன்ட் பீட்சா சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இது மேலே துருவன சீஸ் போடுங்க. பீட்சாவில் போடுறதுக்காக நான் சில காய்கறிகளை நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் பச்சை குடமிளகாய், கொஞ்சம் சிவப்பு குடமிளகாய், வேக வச்ச சோள விதைகள், கொஞ்சம் நறுக்கின பிளாக் ஆலிவ்ஸ். நீங்கள் கிரீன் ஆலிவ்ஸ் கூட போட்டுக்கலாம். இது மேலே கொஞ்சம் இட்டாலியன் சீசனிங், சில்லி ஃப்ளேக்ஸ் தூவுங்க. கடைசியா இன்னும் கொஞ்சம் துருவன மொட்சரெல்லா சீஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்க. அடுத்து பேனை சூடு பண்ணி இதில் கொஞ்சம் பட்டர் போடுங்க. செஞ்ச பிரெட் பீட்சாவை பேனில் வச்சு மூடுங்க. இதை செய்யும் போது அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கணும், இல்லைனா பிரெட் பேஸ் கருகிடும். சீஸ் கம்ப்ளீட்டாக உருகிற வரைக்கும் பேனை மூடி இருக்கட்டும். சீஸ் ஃபுல்லாக உருகிடுச்சு, வெளியில் எடுத்துடுங்க. இந்த கலர்ஃபுல் மினி பீட்சா பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கு இல்லையா? பீட்சா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வாவ், சீஸியாக நல்ல கூவியாக இன்ஸ்டன்ட் பிரெட் பீட்சா இப்போ ரெடி. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. வாவ், அருமையான பிரெட் பீட்சா. பார்க்கறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குல்ல? இதோட சீஸும் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸி செய்யறதுக்கு. உங்களுக்கு அந்த கட்டர்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஃபுல் பிரெட் வச்சு கூட நீங்கள் அதை செய்யலாம். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.